வெல்கம் டு டெக் தமிழ் கெஜெட். இங்கே நம்ம பார்க்க போகிறது போக்கோ M5 மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான். வரக்கூடிய செப்டம்பர் 5 போக்கோ M5 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ லீக் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தகவல் படி கூடிய ஸ்பெசிஃபிகேஷனை நான் சொல்கிறேன். பட் மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மொபைலில் இருக்குதுங்கிறது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ண கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளலாம். போக்கோ அவங்களுடைய M5 அண்ட் M5s இந்த 2 மாடலை இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் போக்கோ M5s பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்தியாவில் இப்போதைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன மாடல் மட்டும் வரப்போகுதுன்னா போக்கோ M5 மட்டும்தான் இந்தியாவில் வரப்போகுது. இப்போ போக்கோ M5ல் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாடல் 6.58 இன்ச்சு IPS LCD ஸ்க்ரீனில் வர்றதா சொல்லியிருக்காங்க. மேலே வாட்டர் ட்ராப் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 13 மெகாபிக்சல் வர்றதாகவும், பேக் கேமரா பார்த்தோம்னா 64 மெகாபிக்சல் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு OS 12ல் ஒர்க் ஆகலாம்னு சொல்கிறாங்க. இதோடைய பேக் பேனல் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்லேயே கிளாஸில் இல்லாமல் சிக் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன கலரில் வருதுன்னு பார்த்தோம்னா க்ரீன், க்ரே அப்புறம் எல்லோ கலரில் வர்றதா சொல்லியிருக்காங்க. போக்கோ M5 உடைய பேட்டரி கெப்பாசிட்டியை பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh சொல்லியிருக்காங்க. இது 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டிங்கோடு இருக்குது. இது என்னென்ன வேரியண்ட்டில் வருதுங்கிறத பார்ப்போம். இது 4 மற்றும் 6 GB ரேமில் வருது. அது மட்டும் இல்லாமல் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்புறம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. வைஃபை அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5ல் ஒர்க் ஆகிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் மொபைல் கலர் பார்த்தாலே தெரியும், எல்லோ அண்ட் பிளாக், ப்ளூ அண்ட் பிளாக்கில் வரும். ஸோ இதே மாதிரி தான் இந்த மொபைலும் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன். மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்.